நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் சுமார் 800 வருடங்கள் பழமையான திருக்கோவிலாகும். இத்திருக்கோவிலில் மூலவர் ஸ்ரீ வேதவல்லி குமுதவல்லி சமேத வேதநாராயணரும், மூல விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அழகிய மன்னாரும், உற்சவராக ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபாலர் என 3 நிலைகளில் அருள்பாலித்து வருகின்றனர். தற்போது வைகானச முறைப்படி திருக்கோவில் பூஜைகள் நடைபெறுகின்றது. வைகாசி ரோகிணியில் மூலவர் பிரதிஷ்டை நடைபெற்றது. இந்த பிரதிஷ்டா தினத்தில் மூலவருக்கு காலையில் நவகலசங்கள் வைத்தும் மஞ்சள், வாசனை பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், சந்தனம் என பல்வேறு பொருட்களால் மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வேத நாராயணர், உற்சவமூர்த்திகள் ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னார் ஆகியோருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. வருடத்தில் 3 முறை மட்டுமே இவ்வாறு மூலவர் உற்சவர் சேர்த்தி திருமஞ்சனம் நடைபெறுகின்றது. இரவில் கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது. உற்சவமூர்த்தி ஸ்ரீ ராஜகோபாலர் கருட வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தமிழ் மறையான 4000 திவ்ய பிரமதத்தில் திருவாய்மொழி பாடப்பட்டது. பெருமாளுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டதும் குடவரை பெருவாயிலில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்த ராஜகோபாலருக்கு கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. 2 குடைகள் பூட்டப்பட்டதும் பக்தர்களின் கோவிந்தா கோபாலா கோஷங்களுடன் கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது. சிறுவர்கள் பஜனை பாடல்கள் ஆடி பாடி கருட வாகனம் பின் சென்றனர். ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்.